ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 10.4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 10.4ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி இஃப் ஏ வெக்டரும் பி வெக்டரும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் பண்ணணும். முதல்ல ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி அப்படின்னா வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நம்ம சால்வ் பண்ணோம். வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து ஐஜேகேன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஏ வெக்டர், ஏயோட நம்பர்ஸ் பாருங்கள், 1 -7 + 7. ஸோ 1 -7 + 7 இப்படி எழுதிக்கோங்க. பியில் 3 -2 + 2, 3 -2 + 2. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணலாம். டிட்டர்மினண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐ எடுத்து எழுதிட்டு இந்த ஐ இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்கள், இந்த 4 நம்பர் தானே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், திருப்பி ஒரு மைனஸ் போட்டுட்டு தான் இவங்கள மல்டிபிள் பண்ணணும். திருப்பியும் 7 2s are 14, மைனஸ் இருக்கிறதுனால -14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ போட்டாச்சு. அடுத்து இந்த ஜே மைனஸ் போட்டு ஜேன்னு போட்டுருணும். போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜே இருக்கிற இந்த ரோவையும் மேலே இருக்க ரோ இந்த காலம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 1 2s are 2, மைனஸ் போட்டுட்டு 3 7s are 21 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் கே போட்டு கே இருக்கிற இந்த காலமும் ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 2s are 2, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. 7 3s are 21, மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்ததுனால +21 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்படி எழுதிக்கணும். ஸோ ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டு இங்கே வந்து -14, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +14 ஆகிடும். ஸோ இதை ஆட் பண்ணால் 0, அப்போ இது 0 ஐ. இங்கே -21 + 2 -19, மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் சேர்ந்தால் +19 ஆகிடும். +19 ஜே. 21ல் 2 மைனஸ் பண்ணால் 19, இங்கே வந்து கே இருக்குது, பெரிய நம்பர் மைனஸ் சைன் தான். ஸோ 19 கே. ஸோ 0 விட்டுலாம். 19 ஜேக்கும் கேக்கும் மட்டும் தான் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இங்கே மேக்னிடியூட் தானே கேட்டாங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு √, இது வந்து 0 நம்ம எழுத தேவையில்லை, 19² + 19² அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்டும் எடுக்கலாம் நம்ம. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் வந்தது அப்படின்னா நீங்கள் 19² இப்படி வெளியில் எடுத்துகிட்டு உள்ள 1 + 1 அப்படின்னு போட்டுடலாம். 19² ஒரு 19 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா √2 அப்படின்னு கிடச்சிரும். ஏன்னா √2 வெளில எடுக்க முடியாதுல, இது அப்படியே இருக்கும். இதுதான் உங்களோட மேக்னிடியூடோட வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் அ யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஈச் ஆஃப் த வெக்டர் a + b and a - b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்க மூணாவது வெக்டர் அப்படின்றது வந்து அவங்களோட கிராஸ் வேல்யூ. இப்போ a + bக்கும் a - bக்கும் பர்பண்டிகுலராக இருக்க மூணாவது ஒரு வெக்டரை கண்டுபிடிங்க அப்படின்னா a + bக்கும் a - bக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல a + bனா ஏயும் பியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கிற 3a இங்கே இருக்க 1ஐ ஆட் பண்ணால் 4iன்னு கிடைக்கும். இங்கே இருக்க 2jவும் இங்கே இருக்க 2jவும் ஆட் பண்ணால் 4j. இங்கே இருக்க 2k இங்கே -2k இருக்குது, அப்போ ஆட் பண்ணும்போது 0k அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் a + b. அதே மாதிரி a - b, a வெக்டர் - b வெக்டர். மைனஸ் இருக்கிறதுனால b எல்லாத்துக்கும் சிம்பிள் மாறிடும், எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3i + 2j + 2k a வெக்டர் -b. ஸோ இதை எல்லாமே சிம்பிள் மாற்றிக்கணும். -i -2j + 2k, ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ b -b, அதனால் எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். +3ஐயும் -1ஐயும் 2iன்னு வந்துடும். j இங்கே +2 இங்கே -2, அப்போ 0j ஆகிடும். +2k + 2k வந்து 4k அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட a வெக்டர் - b வெக்டரோட வேல்யூ. கொஸ்டினில் அவங்க 2 பேருக்கும் பர்பண்டிகுலர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ a வெக்டர் + b வெக்டரோடதும் a வெக்டர் - b வெக்டரோட வேல்யூவே நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் எப்படி பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணி IJKன்னு எழுதிட்டு a + bயில் 4 4 0 கிடச்சிது. ஸோ 4 4 0, இதில் 2 0 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2 0 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு i × i இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 4 4s are 16, -0 × 0 0, மைனஸ் போட்டு j எடுத்துகிட்டு இந்த ரோவை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த காலமும் இந்த ரோவை இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 4 4s are 16, -0 ப்ளஸ் k, இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டா 4 × 0 0, -2 4s are 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து 16i -16j -8k. ஸோ இதான் நம்மளோட
a + b a - bயோட கிராஸ், அதாவது அவங்களோட பர்பண்டிகுலர் வெக்டர். கொஸ்டினில் பர்பண்டிகுலர் வெக்டர் மட்டும் கேட்கல, அவங்களோட யூனிட் வெக்டரும் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அதோட யூனிட் வெக்டர் வேணும்ல, ஸோ அந்த வெக்டரோட மேக்னிடியூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பேசிக்காக யூனிட் வெக்டர்னா என்ன தெரியுமா? இப்போ ஏயோட யூனிட் வெக்டர்ன்றது அந்த ஏ வெக்டரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் யூனிட் வெக்டர். அப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரோட பர்பண்டிகுலரோட வெக்டரோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இதுதான் பர்பண்டிகுலர் வெக்டர். இந்த டைரக்ஷனில் இருக்க ஒரு யூனிட் வெக்டர்னா இதோட மேக்னிடியூடால் இதை டிவைட் பண்ணும். மேக்னிடியூட கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 16 ஸ்கொயர் ப்ளஸ் -8 வந்து +8 தான் ஆகும். ஸோ 8 எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆடப் பண்ணால் டெஃபினட்டாக லேட் ஆகும். இங்கே பாருங்களேன், 16, 8 எல்லாமே 8 டேபிள்ஸில் வரும்ல. இந்த 3 பேர்கிட்டமே 8 காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா 16 வந்து பேலன்ஸ் 2 இருக்கும், இதுலேயும் பேலன்ஸ் 2 இருக்கும், இதில் பேலன்ஸ் 1 மட்டும் தான் இருக்கும். ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் ஸ்கொயரோடு எடுக்கணும். 8 ஒரு 8 நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படி வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே 2 2s are 4, 2 2s are 4, 4 + 4 8 வந்துடும். 8 + 1 என்னன்னு கிடச்சிருக்கும், √9 அப்படின்னு வந்துருமா. √9 வெளில எடுத்தால் 3 வரும்ல, அப்போ 8 × 3ன்னு எழுதிக்கலாம். 8 3s are 24. அப்போ வந்து மேக்னிடியூட் வந்து 24 தான். இப்போ நம்மளுக்கு கேட்டது வந்து யூனிட் வெக்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி டிவைட் பண்ணிக்கணும். ஸோ the required vector is நம்ம கண்டுபிடிச்ச வெக்டர் பை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிடணும். ஏன்னா நம்மள யூனிட் வெக்டர் தான் கேட்டாங்க. யூனிட் வெக்டர் பண்ணுவோம். இங்கே +or- சிம்பிள் போட்டுக்கோங்க. இதோட கிராஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 16i 16j - 8k பை மேக்னிடியூட் நம்ம 24ன்னு கண்டுபிடிச்சோட 24. நியூமரேட்டரில் எல்லாமே 8 டேபிள் வெளில எடுத்துட்டோம்னா இது வந்து 2i, இது வந்து 2j, இங்கே -1k அப்படின்றத எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 24 இருந்தது. 8 டேபிளில் 1s are 3s are அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக எழுதிடலாம். சிம்பிளே எல்லாருக்கும் எழுதிக்கோங்க. +or- இது வந்து 2i/3. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மேலே மைனஸ், இங்கே கீழே ப்ளஸ் போட்டுட்டு 2j/3. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ப்ளஸ் போட்டு 1k/3 இப்படி எழுதிட்டிங்கன்னா இதுதான் அவங்க கேட்ட ரெக்வயர்ட் யூனிட் வெக்டர். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இஃப் யூனிட் வெக்டர் a வெக்டர் மேக்ஸ் an angle π/3 with I cap, π/4 with J cap and acute angle theta with K cap, then find the theta and hence find the components of A vector அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். யூஸ்வலாக இப்போ ஏன்ற ஒரு வெக்டர் வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிளை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூடயும், பீட்டான்றது ஒய் ஆக்சிஸ் கூடயும், காமான்றது இசட் ஆக்சிஸ் கூடயும் மேக் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட பேசிக் ஃபார்முலா cos squared alpha ப்ளஸ் cos squared beta ப்ளஸ் cos squared gamma பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து டெஃபினட்டாக 1 தான் வரும் இந்த ரூல். இதில் ஆல்ஃபான்றது இங்கே π/3ன்னு கொடுத்துருக்காங்க, பீட்டான்றதை π/4ன்னு கொடுத்துருக்காங்க, காமான்றதை தீட்டானே எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் தீட்டா வித் கே கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில். ஸோ இது வந்து cos squared π/3 ப்ளஸ் cos squared π/4 ப்ளஸ் cos squared theta = 1. ஸோ π/3 அப்படின்றது உங்களோட 60 டிகிரி. cos 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், ப்ளஸ் π/4ன்றது 45, cos 45ஓட டேபிள் வேல்யூ 1/√2, மேலே ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் cos squared theta = 1. இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கேயும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, ப்ளஸ் இங்கே வந்து cos squared theta = 1 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இந்த தீட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த 1/4 1/2லாம் அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்போ cos squared theta = 1 - 1/4 - 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்கே டினாமினேட்டரில் இங்கே 1 கீழே 1 போட்டுக்கோங்க. 1 4 2 எல்சிஎம் எடுத்தால் 4 ஆகுது. ஸோ 1 4 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 4 தான். இப்போ 1 4 ஆக்கணும்னா மேலேயும் கீழே ×4 பண்ணணும். அதனால் 1 4s are 4 மைனஸ் இங்கே 4 இருக்கிறதுனால ×1 பண்ணாலே போதும், அந்த 1 அப்படியே வரும். இங்கே 2 இருக்குது, 4 ஆக்கணும்னா ×2 பண்ணணும். மேலே ×2 பண்ணும்போது 1 2s are 2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, 1/4. அப்போ cos squared theta = என்னன்னு கிடச்சிருக்கு, 1/4ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு cos theta வேணும். இங்கே இருக்க ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும். அப்போ √1/4, 1/4 வெளில எடுக்கும்போது 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ காஸோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும், உங்களோட டேபிள் வேல்யூவில் cos π/3க்கு தான் 1/2 வரும். ஏன்னா cos 60 தானே 1/2. அப்போ தீட்டாக்கு நேரம் என்ன ஆங்கிள் வருது, π/3 தான் வருது. அப்போ நம்ம சொல்லிடலாம் வச்சு இம்ப்ளைஸ் θ = π/3 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தீட்டாவை கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. அண்ட் ஃபைண்ட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு கேட்டிருக்காங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர் எழுதிருக்கு. நம்மளுக்கு 3 ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தெரியும்ல, π/3 π/4 தீட்டா நம்ம ஆல்ரெடி π/3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து எழுதிடலாம்.
cos pi by 3 cos 60ஓட வேல்யூ 1/2, 45க்கு 1/√2, திருப்பியும் 60 போது 1/2 தான். ஸோ இதான் நம்மளோட காம்பனன்ட்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஷோ தட் a vector minus b vector cross a vector plus b vector equal to 2 times a cross b ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இப்போ ஐஜேகே ஃபார்மில் இருந்தால் நம்ம வந்து அதை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் ஐஜேகே ஃபார்ம்லையும் அப்படியே வெக்டரை வந்து மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. சும்மா அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஏயும் மல்டிபிள் பண்ணால் ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு வரும். அப்புறம் இந்த ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு வரும். அப்புறம் இந்த பி கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னும், அப்புறம் பியும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு வரும். பேசிக்காக கிராஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னும் போது வந்து ஏ கிராஸ் பி பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பின்றது வந்து ஆக்சுவலாக சைன் தீட்டா. இப்போது ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஏ கிராஸ் ஏ வந்து 0 டிகிரின்னு வரும். அப்போ சைன் 0 தான். அப்போ ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் பி அந்த மாதிரி ஒரே ஆங்கிளுக்கு ஒரே வெக்டருக்கு நடுவில் கிராஸ் பண்ணால் உங்களோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கலாம், 0ன்னு சொல்லிக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ வந்து 0 ஆகிடும், ப்ளஸ் இந்த பி கிராஸ் பியும் 0 ஆகிடும். இப்போ இதில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் இருக்குது. நான் ஏ கிராஸ் பி அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பி கிராஸ் ஏன்றதை ரெண்டும் ஆக்சுவலாக சேம் கிடையாது. கிராஸ் ப்ராடக்ட்லேயே உங்களை நான் மாற்றி எழுத போகிறேன். பி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் ஏன்னு மாற்றி எழுதுறதுனாலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம போடணுன்னா அதுலேருந்து ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்தால் தான் மாற்றி போட முடியும் கிராஸில். அதுக்கப்புறம் இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிக்கிட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஜீரோஸை விட்டுடலாம். என்ன ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எந்த வேல்யூவும் மாறாது. இது ஒரு 1 டைம், இது ஒரு 1 டைம். ஸோ ஆட் பண்ணும்போது 2 டைம் ஏ கிராஸ் பி அப்படின்றது கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள், அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் அ லாம்டா அண்ட் மியூ இஃப் இங்கே ஒரு வெக்டர் கொடுத்துட்டு கிராஸ் போட்டு இன்னொரு வெக்டர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது ஐ ஜே கே, இங்கே இருக்க நம்பர்ஸ் வந்து 2 6 27, இங்கே 1 லாம்டா மியூ இப்படி எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் வந்து 0 வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ எடுத்துகிட்டு இந்த ஐ இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் இப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து 6 மியூ மைனஸ் போட்டுட்டு தான் இதை மல்டிபிள் பண்ணோம், 27 லாம்டா. அடுத்த ரெண்டாவது ஆல்ஃபபெட் எடுக்கும்போது எப்போவுமே மைனஸ் யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் ஜே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 2 இன்ட்டு மியூ இருக்குது, இங்கே 1 இன்ட்டு 27 இருக்குது. ஸோ 2 மியூ மைனஸ் 27 ப்ளஸ் கேவை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த காலம் அந்த ரோவை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கணும். க்ளோஸ் பண்ணும்போது இங்கே 2 இன்ட்டு லாம்டா, இங்கே 1 இன்ட்டு 6 இருக்குது. ஸோ 2 லாம்டா மைனஸ் 1 6 ஆர் 6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. 0 அப்படின்னா 0i 0j ப்ளஸ் 0k அப்படின்றது அதோட அர்த்தம். இதுதான் 0 வெக்டர். ஸோ எல்லா காம்பனண்ட்டும் 0வாக இருந்திருக்கு. இப்போ இது வந்து நடுவில் ஈக்குவல் இருக்கிறதுனால இவங்களை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஐயோட காம்பனண்ட்டும் இங்கே இருக்க ஐயோட காம்பனண்ட்டும் ஈக்குவல். இங்கே என்ன இருக்குது, 6 மியூ மைனஸ் 27 லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஜே பக்கத்தில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 மியூ மைனஸ் 27 ஈக்குவல் டு இங்கே 0j. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே 2 லாம்டா மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0k. இங்கே இருக்க கேக்கு பக்கத்தில் இருக்கட்டோமோ இங்கே கேக்கு பக்கத்தில் இருக்கட்டோமோ ஈக்குவல். அப்போ 2 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 6 அங்கே போனால் ப்ளஸ் 6 ஆகிடும். லாம்டாஸ் ஈக்குவல் டு 6/2 டிவைட் பண்ணும்போது லாம்டா வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ மியூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து இங்கே மைனஸ் இருக்குது. ஒன்று மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, இல்லை மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போய் 0 பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். ஸோ மைனஸ் 2 மியூ ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 27 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் 27, மைனஸ் மைனஸ் கேன்சல் தான் ஆகும். எப்படி பார்த்தாலும் மியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27 பை மைனஸ் 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 27/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது லாம்டா இது மியூ ரெண்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு இதில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 6 மியூஸ் ஈக்குவல் டு 27 லாம்டா அப்படின்னு இருக்குது. 6 மியூவோட வேல்யூ வந்து 27/2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து 27 டைம்ஸ் 3ன்னு வருது. இங்கே பாருங்கள் 3 1s are 3 2s are. இதுவும் 3 டைம்ஸ் 27, இதுவும் 3 டைம்ஸ் 27 கரெக்டாக வருது, வெரிஃபை ஆகுது. அப்போ வந்து மியூவோட வேல்யூ லாம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான ஆன்சர் தான். லாம்டாஸ் ஈக்குவல் டு 3, மியூஸ் ஈக்குவல் டு 27/2 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதை எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நம்ம ஆக்சுவலாக போர்ஷன் முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் வால்யூம் அப்லோட் ஆகிட்டுருக்கு.
உங்களுக்கு இதுக்கப்புறமும் புக் அவுட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரோட பேப்பர் அப்புறம் மிஸ்செலேனியஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.